Hi friends, welcome to our channel Hungry Junction. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஆலு பராத்தா. ஆலு பராத்தா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 400 கிராம், வேக வைத்த உருளைக்கிழங்கு 400 கிராம், பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி விழுது 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, தேவையான உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவை 2-3 நிமிஷம் நல்லா பிசைங்க. நல்லா சாஃப்ட் ஆயிரும். நல்லா சாஃப்டா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு காயாம இருக்க 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி மூடி வைங்க. மாவு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் இஞ்சி விழுதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி விழுத 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடிசா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டா கலர் மாறியதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க நல்ல மசாலாவோட சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடிசா நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு 10 நிமிஷம் ஆற வைங்க. ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்கிற கோதுமை மாவை மீடியம் சைஸ் உருண்டையா உருட்டிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவையும் சின்ன சின்ன உருண்டையா செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சப்பாத்தி உருண்டையை எடுத்து குழிவா நான் செய்யற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ உருட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை சப்பாத்தி மாவுக்குள்ள வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு ஓரங்களை நல்லா இழுத்து மசாலா வெளியே தெரியாத அளவுக்கு மூடிக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டையில மாவு தூவிக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மெதுவா தேய்ச்சிக்கோங்க, மசாலா வெளியே வந்துடாம. விரிச்சு வச்சிருக்கிற சப்பாத்திய சூடான தோசைக்கல்ல போடுங்க. சப்பாத்தியை திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து சப்பாத்தி மேல ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்துனதும் சப்பாத்தி நல்லா உப்பி வரும் பாருங்க.
எண்ணெய் ஊற்றினா பரத்தா நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம பரத்தா ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹங்கிரி ஜங்ஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.